இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவன் யார்? புத்தர். தாரா பாரதி எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே தாரா பாரதி எழுதிய நூல்கள். பொருந்தாதது புதியதொரு விதி செய்வோம். கும்பி என்ற சொல்லினுடைய பொருள் வயிறு. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர என்ற இவ்வரிகள் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாரா பாரதியின் கவிதைகள். மர்சி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கருணை. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கையிலும் ஆகாதையா என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகின்றது? இரா அரங்கநாதன் விருது. கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். முழு நாள் அல்லது முழு நிலவு நாள். எத்தனை ஆண்டுகளாக குழந்தை தொழிலாளர்களை சத்தியாத்தி மீட்டு வருகிறார்? 30 ஆண்டுகளாக. பராபர கனி எந்த நூலில் அமைந்து காணப்படுகின்றது? தாயுமானவர் பாடல்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற அறிவுரை கூறியவர் ஔவையார். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழி குளித்தான், முத்தெடுத்தான் தோணிக்குள் என்ற கவிதையினை எழுதியவர் முடியரசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் வாணிதாசன். மகன் ஹிதேந்திரன் இதயத்தை தானமாக வழங்கியவர்கள் அசோகன், புஷ்பாஞ்சலி. மலை குட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுதுக. மலையலாம். தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று கூறியவர் தாரா பாரதி. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றுள் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். சொல்லில் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எழுத்து ஆய்த எழுத்து ஆகும். கொடுப்பது எதன் இயல்பு என்று கலீல் கிப்ரான் கூறுகிறார். பழம். இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம், அன்றைய நாற்றாங்கால். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இங்கு காணப்படுகின்றது, சீனாவில். பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளன. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகையான சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழின் பூவின் 8 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். இதில் கேட்டது தவறானது. இதில் தவறானது பூவின் 8 நிலைகள். பூவிற்கு 7 நிலைகள் தான் உண்டு, 8 நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் பாரதியார் என்று கூறியவர் பாரதியார். இது சரியானது. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல், தமிழ் மொழியின், அதுவும் சரியானது. ஏயும் சரியானது. தவறானது ஆப்ஷன் சி. தமிழின் பூவில் 8 நிலைகள் இருக்கு, அது தவறு. 7 நிலைகள். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஐ, மற்று, இது எல்லாமே இடைச்சொற்கள். சால அப்படிங்கிறது உரிச்சொல். நானிலம் படைத்தவன் என்ற கவிதையை எழுதியவர் முடியரசன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பாலொடு கூலொடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் சுட்டிக்காட்ட எந்த எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஊ என்ற சுட்டெழுத்து. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகரை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார்.
கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளவுடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். அளபடையின் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருகின்றன. ஏட்டில் பறித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதனையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கு காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் சென்னையில். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1, நடுவணரசு காமராசருக்கு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது. கூற்று 2, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். இரண்டுமே சரியானது. இதில் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஔ என்னும் எழுத்திற்கு எந்த எழுத்து இணை எழுத்தாகும்? உ. பொறுத்துக ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்னூல் இ-புக், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் இதழ்கள் இ-மேகசின் எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இது எல்லாமே ஜல்லிக்கட்டை தான் குறிக்குது. ஆனால் மற்போரிடல் அப்படிங்கிறது வேற விளையாட்டு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகின்றது. திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாளில் தொடங்குகின்றது. ரெண்டுமே தவறானது. திருவள்ளுவர் தினமானது தை 2ஆம் நாளில் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு தான் சரியானது. திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாளில் தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் சரியானது. ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். சமர் என்றால் போர் என்று பொருள். இது எந்த நூல்னா புதியதொரு விதி செய்வோம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். சரியானதை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். கூற்று 2, அவனுடைய வெண்கோற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. கூற்று 3, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரத்தை போல கதிரவனும், இது தவறு, சந்திரனும் இருக்கு. கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. இது அனைத்தும் சரி அப்படிங்கிறது இல்லை. கூற்று 1, 2 சரியானது. கூற்று 3 தவறானது. கூற்று 3இல் உள்ள தவறு என்னதுன்னா, கதிரவனானது பொன்மயமான சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அப்படிங்கிறதா சரியானது. இதில் சந்திரன் இருக்கு, இது தவறானது. அவ்வளோதான்.